இதை தடை பண்ணல. நான் அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்ன கிடையாது. அவங்கள ஏற்றுக்கணும், எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டும்போது நம்முடைய வழி சரியாக இருக்கும்போது சத்ருவே நம்ம வழியில் வருவாங்கும்போது அந்த குடும்பத்தினர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் நல்லதான் ஊழியக்காரராக இருக்கிறாங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறாங்க, நிறைய ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பொட்டெலாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நம்ம வழி சத்தியமானது, உண்மையானது. இன்றைக்கி புறஜாதி மக்கள் கூட வாயினால் அறிக்கை செய்கிறாங்க, ஆண்டவன் ஒருத்தன் இருக்காங்க, ஆண்டவன். ஆனால் அவங்க கும்பிட்றது 3 கோடியா 33 கோடியா அதை சொல்லுவாங்க. 1/3 தானே கீழே வந்து போன ஆட்கள். அப்போ அந்த 4ல் 1/3 பாகமா? ஆமாம், விழுந்து போன அந்த ஆதியில் தேவனை ஆராதித்த மகிமையுடைய தேவதூதர்கள், அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார் வல்லமைகள், வரங்கள்லாம் கொடுத்திருந்தார் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. ஆனால் விழுந்து போன நிமித்தம் அவர்கள் தனக்குன்னு ஒரு குரூப்பை கூட்டிக் கொண்டு தன்னை ஆராதிக்கும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அந்த இடத்துல தேவதூதர்களை ஆண்டவர் மறுபடியும் படைக்காமல் பெருமை வரக்கூடாது என்பதற்காக மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அந்த மண்ணுக்குள்ளே மகிமையை வைத்தார். அல்லேலூயா. இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் உள்ளே இருக்க மகிமைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம சரீரம் நல்லா சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறோம். ஆனால் உள்ளான மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்குறோமா? உள்ளான மனிதனுக்கு என்னது ஆகாரம்? வார்த்தையாகிய வசனம். தண்ணீர் என்ன தண்ணீர்? அபிஷேகம், ஜீவ நதி பொங்கி வரும் பொழுது உள்ளான மனிதன் பலனடையும் போது, சாம் ஜெபத்ரையா ஒரு மெசேஜில் சொல்லுவாங்க, இந்த சேவக்கோழிலாம் சண்டைக்கு வைப்பாங்கள்ல, நல்ல குழுன்னு இருக்குமா. எந்த சேவக்கோழி இன்றைக்கி எல்லோரும் பணம் கட்டுவாங்கன்னு நினச்சாங்களோ அந்த கோழிக்கு நிறைய சாப்பாடு போட்டுருவாங்க. நல்ல மட்டன் சிக்கன்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோழி என்ன பண்ணும்? கிறங்கி விழுந்துருமா. இந்த உள்ளான மனிதனில் பலன் அடைஞ்சிருக்கிறோமா, ஆகாரம் பலனடையத்தக்க வேலையில் அந்த ஆகாரம் உட்கொண்டு பலனாக இருக்குது, அது ஜெயிச்சிடும். அதுபோல் சரீரத்தை காட்டிலும் உள்ளான மனிதனுக்கு நமக்குள்ள பலன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த உலகத்தில் வர்ற வியாதிகளோ இல்லைன்னா துர்ச்செய்திகளோ இல்லை பயப்படுற மாதிரி ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருப்போம்? என்ன பண்ணுவோம்? ஈஸியாக விசுவாச வார்த்தைகள் சொல்லி அறிக்கை செய்து நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால்